விஜய் காவேரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருவீங்க அன்பு உறவுகளே. காலையில் எழுந்ததுமே எல்லாரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் கிளம்புறாங்க. இங்கே காவேரி பேருக்கு வீட்டை மாற்றிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த ஃபேமிலியும் இனி பங்கு வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்துருக்குறாங்க. அதனால் சீக்கிரமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அந்த டைமில் நம்ம சாரதம்மா மறுபடியுமே பார்த்திங்கன்னா நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நம்ம காவேரி சாரதம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. அம்மா, இனியும் நடந்ததெல்லாம் நினச்சி நீ எதுக்காக கவலைப்பட்டுருக்குற? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அவரை நிம்மதியாக போய் சேர்ந்துட்டாரு. எங்களுக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி நீ சரியாக சாப்பிடாம செய்யாமல் இருந்து உனக்கு எதுனாலும் ஒன்றுனா எங்களுக்கு யாரும்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா சொல்கிறாங்க. இங்கே விஜயுமே சாரதாம்மா கிட்ட பேசுகிறாங்க. அத்தை, இனி நடந்த விஷயங்களை எதையுமே நீங்கள் யோசிக்காதீங்க, எங்களுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதாம்மா கண் கலங்கி நிற்கிறாங்க. அந்த ஆள் பண்ண துரோகத்தை நான் உயிருள்ள வரையுமே மறக்க முடியாதுப்பா தம்பி. அந்தளவுக்கு என் மனசு வலிக்குது. இப்போது என் பிள்ளைங்களுக்கு இருக்கிறது ஒரே வீடு மட்டும்தான், அதையும் பங்கு கேட்குறாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைமில் அவங்க எதனால பிரச்சனை பண்ணால் அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அப்படி எதுவுமே நடக்காது. அவங்க இப்போது இல்லவே இல்லை, அவங்க மறுபடியும் ஊருக்கு என்னமோ போயிருப்பாங்க. ஏன்னா வெளியவும் இல்லை, அப்புறம் அவங்க வரவே இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவை சமாதானப்படுத்திட்டு எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுறாங்க. அந்த டைமில் யமுனா, கங்கா 2 பேருமே தனியாக நின்று பேசிக்கிறாங்க. காவேரி பேருக்கு வீட்டை எழுதி கொடுத்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க பண்ண மாட்டாங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இருந்துக்கிட்டே கேட்குறாங்க. அப்படி பண்ணாலும் நமக்கு என்ன, இதுக்கப்புறம் அந்த காவேரியாச்சு அந்த குடும்பமாச்சு. ஏன்னா அவள் பேருக்கு வீடு மாறிடுச்சுன்னா இதுக்கப்புறம் அவள் தான் எல்லா பிரச்சனையுமே பார்த்துக்க போகிறா. நம்மளுக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அட ஆமாம் யமுனா, எப்படினாலும் அவங்க பிரச்சனை பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. பங்கு கேட்டு வந்தவங்க எப்படி அமைதியாக போவாங்க? பிரச்சனை மொத்தமும் விஜய் காவேரி தலையில் தான் விழுகும். நமக்கு என்ன, அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த காவேரிக்கு இதெல்லாம் தேவை தான். ரொம்ப ஆசைப்பட்டால இந்த வீட்டு மேலே, அதனால தான் அவளுக்கு மொத்த பிரச்சனையும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் நிவின் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எல்லாரையுமே வர சொல்லிடுறாங்க. வர சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு ஆளையே சைன் போட சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தோடு சைன் போடுறாங்க. காவேரி பேருக்கு நல்லபடியாக பார்த்தீங்கன்னா வீடை எழுதி கொடுத்துட்றாங்க. நம்ம காவேரியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸ்டார்டிங்கில் மெயினாக அந்த வீடை காவேரி அவங்களுடைய அப்பாவுக்காக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் இப்போ அவங்க அப்பா பண்ண விஷயங்களெல்லாம் நினச்சி நம்ம காவேரி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ரொம்பவே கவலைப்படுறாங்க. சாரதாம்மா கிட்ட அதை வெளிப்படுத்திக்கலாமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியாக நம்ம சாரதாம்மா சைன் போட போகிறாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்ச அந்த இடத்துக்கு அந்த செகண்ட் ஃபேமிலி வராங்க. அவங்க வரக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொசீஜர் எல்லாமும் முடிஞ்சிருது. எல்லாருமே சைன் போட்டு முடிச்சிடுறாங்க. அந்த அம்மா அங்கே கத்திச்சிருக்கிறாங்க. எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம்? எங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக நீங்கள் எங்கள் வீடை விற்கிறதில்ல கொஞ்சம் கூட நியாயமும் இல்லை, தர்மமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே சாரதாம்மாவுக்கு கோவம் நீ எல்லாமும் நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் தான் பண்ணையா? அறிவே இல்லை உனக்கு இப்படிலாம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை? ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு 2 பிள்ளைங்களையும் பெற்றுக்கிட்டு இப்போ சொத்து வேணும், சொரக்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறியேடி. இப்போ ஒழுங்கு மரியாதையே போயிடு. இதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ண முடியாது, சரியா? இப்போது வீடு மாறிடுச்சு, கை மாறிடுச்சு. இப்போ ஒன்று அவர் பேரில் இல்லை வீடு, இப்போது இது காவேரியோட வீடு. சாரதாம்மா செம்மையாக அந்த லேடியை பிடிச்சி திட்டி விட்றாங்க. நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? உங்களை மாதிரி தானே நானும் 2 பிள்ளைங்கள பெற்று வச்சுருக்கிறேன். ஏதோ தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணிட்டேன் அவரை நம்பி. அவர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்பவே நல்லவராக இருந்தார். பாவம் அங்கே தன்னந்தனியாக கஷ்டப்பட்டார். அந்த டைமில் என்கிட்ட பேச செய்ய இருக்கவும் நானும் சரி அவர் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட நானும் பழக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்குது. அழைச்சி வாய மூடு, அந்த கதையெல்லாம் நான் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது.
என்ன இனி நீ எது பேசினாலுமே வந்து செத்து போனால அவங்கிட்ட போயிட்டு நீ கேட்டுக்கோ, அவங்கிட்ட வந்து நீ நியாயம் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே அந்த அம்மாவோட பையன் இருந்துக்கிட்டு தைய தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கிறோம். நீங்கள் எங்களை மீறி எதுவுமே வந்து சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி வந்து திருட்டுத்தனமாக இப்படிலாம் பண்ணியிருக்கிறீங்க. எங்களுக்கு கண்டிப்பாக சொத்துல பங்கு வேணும். இல்லை எங்களுக்கு வந்து தர வேண்டிய பணத்தையாச்சும் தாங்க. நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எங்கள் சாரதம்மா அவங்களையும் பிடிச்சி செம்மையாக திட்டி விடுறாங்க. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட்டுருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் வந்து வேணும்னே பண்ணதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மா ஆத்திரத்தில் வந்து பேசுகிறாங்க. சாரதாம்மா இருந்துக்கிட்டு உன்னால் எதுவுமே கிழிக்க கூட முடியாது, சரியா? என்ன பண்ண முடியும் உன்னால்? அது மீறி நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. என்கிட்ட எதுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எங்கள் பாட்டியும் பிடிச்சி திட்டுறாங்க. இங்கே பாரும்மா, நான் பேசக்கூடாது அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா என் பையன் வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறான். அதனால் வந்து என்னால் எதுவுமே பேச முடியலை. ஒழுங்கு மரியாதையாக போயிரு. ஏன்னா சாரதா அந்தளவுக்கு பயங்கர கோவத்தில் இருக்கிறா. என்ன பண்ணுவானே தெரியாது. நீயே போயிட்டேன்னா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதி வந்து வராரு. பசுபதி வந்து இந்த செகண்ட் ஃபேமிலிக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அப்போ தான் வந்து சாரதாம்மா இருந்துக்கிட்டு அந்த பசுபதியுமே அடிக்கிறதுக்காக போகிறாரு. இதுக்கெல்லாம் நீ வந்து கூட்டாக தானே இருந்திருக்கிற ஃப்ரெண்டோட, அவன் உசுரையும் நீ தானே எடுத்த, அவன் சொத்தெல்லாம் வந்து பிடுங்கிட்ட, இனி என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, பசுபதினால தான் சந்தானம் உசுறு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு பசுபதியை ஒரு அரை பலார்னு விட்டுறாங்க. காவேரியோட குடும்பம் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏண்டா ஏண்டா இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? அவர் எப்போனாலும் உன்னை பற்றி தான் வந்து சொல்லுவார். உன் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கையும் பாசமும் வச்சுருந்தாரு தெரியுமா? அவரை போயிட்டு ஏமாத்துறது உனக்கு எப்படியா மனசு வந்தது? பசுபதி அப்படியே அரண்டு போய் நிற்கிறாரு. என்னம்மா தங்கச்சி, உனக்கு நான் உதவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் நீ என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உன்னோட உதவி வேணாம், ஒரு மண்ணு வேணாம், போயா இங்கேருந்து. உன்னை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ வெறியாக வருது. உன்னால தான் இப்போ நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறோம். நீ மட்டும் அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணலைன்னா அவர் நேரம் உசுரோட தான் இருந்திருப்பார். நாங்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பசுபதி அங்கேருந்து ரொம்பவே அசிங்கப்பட்டு தான் போகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாம்மாவோட ஃபேமிலி வந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே அந்த செகண்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்கள நிம்மதியாகவே வாழ விடக்கூடாது. நம்மளுக்கு பங்கு சேர்ற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பசங்க, அவங்க அம்மா எல்லாருமே முடிவு பண்ணி பார்த்திங்கன்னா சென்னைக்கு போகிறாங்க. இங்கே கங்கா யமுனா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. பணம் வந்து கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யமுனா வீட்டுக்கு வந்ததுமே பணத்தை வந்து நிவின்கிட்ட தான் வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க, இதில் இருக்க பணம் எல்லாமே உங்களுக்கு தான். இதை வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ வந்து அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே நம்ம நிவின் இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க. இங்கே பாரு, இது உன்னோட பணம், இதை நீயே வச்சுக்கோ, இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கையிலேயே மறுபடியும் கொடுத்துறாங்க. என்ன பணத்துக்காக அலைஞ்சேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறியா? நீ கொடுத்து தான் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. என் கையில் எப்போ பணம் வருதோ அப்போ வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே யமுனா இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. கோவத்தில் இங்கே நிவின் கூடயும் சண்டை போடுறாங்க. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? நான் உங்களோட பொண்டாட்டி தானே, நான் தானே பணம் கொடுக்குறேன். என்ன ரோட்டில் போகிறவங்களா கொடுக்குறாங்க. இந்த பணத்தை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வேண்டியதானே. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே ரொம்பவே ஆசை. என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணனால தான் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு பணம் கூட கொடுக்க மாட்றாங்க. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிவின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா? இந்த பணம் எனக்கு தேவையே கிடையாது. இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ உன்னோட படிப்பு செலவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே யமுனா ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கங்கா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போது பணம் வந்துருச்சுல, இனி வந்து அவர் அங்கே வந்து கஷ்டப்பட தேவையில்லை. அவரை சீக்கிரமே வந்து வர சொல்லணும். இனி வந்து நம்ம வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துமே பார்த்திங்கன்னா நம்ம சாரதம்மா தலையில் இடி விழுந்தாப்புல தான் உட்காந்துருக்குறாங்க. நடந்த விஷயங்களே நினச்சேன். அந்த செகண்ட் ஒய்ஃபாக வந்தவங்க பேசுனதெல்லாம் ஒன்று ஒன்று நினச்சி பார்த்து இங்கே நம்ம சாரதம்மா அப்படியே மனசு உடஞ்சி போய் தான் உட்காந்துருக்குறாங்க. நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு சாரதாம்மா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. சாரதா, இனியும் நீ அந்த விஷயத்த மறக்கலையா? யோசிச்சுட்டே இருக்க இருக்க கஷ்டமாக தான் இருக்கும். அவன் பண்ண விஷயம் வந்து ரொம்பவே கேவலமானது தான். நான் வந்து அவனுக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன். ஆனால் சாரதா, நீ வந்து தைரியமாக இருக்கணும். 4 பிள்ளைங்களுக்கு நீ தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எங்கள் பாட்டி மேலேயும் வந்து சாரதம்மா சிறு சிறுன்னு
பாட்டிக்கிட்ட கோவத்தில் வந்து கத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னை வந்தவங்க ஸ்ட்ரெயிட்டாக எப்படியோ வந்து விஜய் காவேரியோட வீட கண்டுபிடிச்சு அங்கே வந்துடுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா, பாட்டி தான் வந்து வெளிய வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து குடும்பத்தோடு வந்து நிற்கவும் எங்கள் தாத்தா, பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. நான் வந்து காவேரியோட சித்தி, அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே எங்கள் பாட்டிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. பாட்டிக்கு வந்து விஷயம் தெரியாது போல். தாத்தாவுக்கு வந்து விஷயத்த வந்து நமக்கு விஜய் வந்து சொல்லிட்டாரு. அதனால் வந்து அவருக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இல்லை. சரி, இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இதுதான் இனி எங்களோட வீடு. எங்கள் வீட்டை வந்து காவேரி வந்து வாங்கிட்டான். எங்களுக்கு எந்த ஒரு பங்கும் தரல. அப்போது எனக்கு பங்கு தரணும், இல்லைன்னா பணம் தரணும். இல்லைன்னா வந்து நாங்கள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம். இங்கேயே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படிக்கெல்லாம் கட்டிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு, இது என்ன எங்கேருந்தாவது ஒரு பிரச்சனையை இந்த காவேரி இழுத்துட்டு வந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விஜய் காவேரி வந்து வராங்க. அவங்கள பார்த்ததுமே அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. காவேரி பிடிச்சி அவங்கள திட்டுறாங்க. இப்போ எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் சொன்னாலும் நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு.